இந்த அம்மா தன்னோட பொண்ணை பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு வந்து வெள்ளையா மாத்துங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா என்னோட பொண்ணு ரொம்ப கருப்பா இருக்கறனால எந்த மாப்பிளையுமே கட்ட மாட்டாங்களாம். இந்த மேக்கப் மேனோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நிறைய கெமிக்கல்ஸ்னா யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வெள்ளையா மாத்துறான். அந்த நேரத்துல அந்த ஏரியால உள்ள ஒரு லோக்கல் டானு இந்த பியூட்டி பார்லரை அடிச்சு காலி பண்ணலான்னு வரான். இந்த டானுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகாமே இருந்திருக்கும். ஏன்னா இவன் கட்டுற பொண்ணு அவ்வளவு அழகா வெள்ளையா லட்சணமா இருக்கணுமா. அதனால இவனுக்கு பாக்குற எல்லா பொண்ணையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறான். பியூட்டி பார்லருக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்ததும் இந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன்னு இவனுக்கு ஒரு ஆசை வருது. அதனால அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த பொண்ணையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணிடுறான். ஆனா கல்யாணம் பண்ணி அந்த மேடையில நிக்கிறப்பதான் இந்த பொண்ணோட மேக்கப்னா கொஞ்சம் கொஞ்சமா அலைஞ்சுக்கிட்டே வருது. அத இந்த மேக்கப் மேனோ கொஞ்சம் கொஞ்சமா டச் அப் பண்ணி அந்த ஒரிஜினல் கலரை வெளியில தெரிய விடாம பாத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் நைட் கரெக்டா ஃபர்ஸ்ட் நைட்டும் வருது. அதுக்கு இந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ணாதான் எனக்கு ரொமான்ஸ் மூடு வரும்னு லைட் ஆஃப் பண்ண சொல்லிடுறா. அதுக்கு இவனும் அந்த லைட்டா முக்கியம்னு சொல்லி இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறான். அடுத்த நாள் இந்த பொண்ணு காலையில குளிக்கும் போது பெயிண்டிங்கா போயிட்டே இருக்கு. இவ போட்டிருந்த மொத்த மேக்கப்பும் கலைஞ்சு போயிருது. இதனால் பார்த்து அந்த வீட்டு ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீ யாருமா புதுசா இருக்கன்னு கேக்குறாங்க. நான் தான் உங்க மருமகன் சொன்னோன்னே இவங்க எல்லாரும் கத்துல மாப்பிள்ளையே கீழே ஓடி வந்துடுறான். இவனுக்கு அவளை பார்த்தோன்னே தலையை நான் சுத்த ஆரம்பிச்சிருது.